அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை. இயேசு பேய் பிடித்த இருவரை நலமாக்குகின்றார். மத்தேயு நற்செய்தி நூல் பிரிவு 8, இறை சொற்றொடர்கள் 28 முதல் 34 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். இந்நிகழ்வில் பாதிக்கப்பட்ட மனிதரின் உறைவிடம் கல்லறைகளே என்று 3 நற்செய்தியாளர்களுமே குறிப்பிடுகின்றனர். இவர்களுடைய நிலைமையோ அந்தோ பரிதாபம். இந்நிகழ்வில் சொல்லப்பட்ட மனிதரும் சங்கிலியால் கட்டப்பட்டவராக கூச்சலிட்டு தம்மையை காயப்படுத்தி கொண்டு வாழ்ந்ததாக நற்செய்தியாளர்கள் கூறுகின்றனர். உறவினர்கள், குடும்பத்தினர், சொந்த ஊரார் என பலராலும் புறக்கணிக்கப்பட்டு வாழ்ந்த ஒரு மனிதர் இயேசுவை அறியாத பிற இனத்து பகுதி மக்கள் என்போரை நோக்கி இயேசுவின் பயணம் புறப்படுகிறது. கெரசேன மற்றும் கதரேன போன்ற பகுதிகளில் வாழ்ந்தவர்கள் இயேசுக்கு அறிமுகம் இல்லாதவர்கள். இருப்பினும் வியக்கத்தக்க செயல் என்னவெனில், அப்பகுதியில் வாழ்ந்த தீய ஆவி இயேசுவை அடையாளம் கண்டு அவரை சந்திக்க வந்ததுதான். ரோமேயரின் அநீதியும் அத்துமீறலும் அன்றைய பாலஸ்தீன மக்களை பெரிதும் பாதித்து பல துன்பங்களுக்கு ஆளாக்கியது. அவர்களுடைய கொடூர செயல்தான் அந்த அப்பகுதிகளை வாட்டிய பேய் என்று இங்கு குத்தி காட்டப்படுகிறது என்று சில விவிலிய அறிஞர்கள் கருதுகின்றனர். பேய் பிடித்த இந்த மனிதரின் பரிதாப நிலைக்கும் ரோமை படைவீரர்களின் துன்புறுத்தல்கள் காரணமாக இருந்திருக்கலாம். இயேசு பேய் பிடித்தவரை நலமாக்கிய நிகழ்வு ஒரு தனித்துவமிக்கதாகவே அமைகிறது. தீயாவியே, இந்த மனிதரை விட்டு போ என்று இயேசு கட்டளையிட அந்த பேய்கள் தங்களை பன்றிக்குள் புகும்படி அனுப்பிவிடும் என்று வேண்டிக்கொள்ள இயேசு அனுமதி வழங்குகிறார். அவை ஏறக்குறைய 2000 பன்றிகளுக்குள் புகுந்து செங்குத்து பாறையிலிருந்து கடலில் பாய்ந்து மடிந்தன. பன்றிகள் தீட்டானவையாகவும் அழுக்கானவையாகவும் தீமைகளின் அடையாளமாகவும் யூதர்கள் கருதினர். மேலும் தீய ஆவிகள் கடலுக்குள் குடிகொள்கின்றன என்ற எண்ணமும் யூதர்களிடம் இருந்தது. இயேசுவின் செயலால் தீய ஆவிகள், அதாவது தீமைகள் முற்றிலும் அழிந்தன என்றும் அவை தங்கள் இருப்பிடமான கடலுக்குள் சென்று விட்டன என்றும் புரிந்து கொள்ளலாம். இவ்வாறு நடந்த நிகழ்வுகளை எல்லாம் நேரடியாக கண்ட மக்கள் உடனடியாக இதை தம் இனத்து மக்களிடம் போய் சொல்கின்றனர். பணம், செல்வம் இவற்றின் மீது கொஞ்சம் ஆர்வம் உள்ளவர்கள் 2000 பன்றிகள் அழிந்து விட்டனவே, ஒரு மனித நலமாவதற்கு இத்தனை பன்றிகளை அழிக்க வேண்டுமா என்ற விவாதத்தை எழுப்பியிருப்பர். பணமா மனிதனா என்ற விவாதம் எழும்போது பணம்தான் முக்கியம் என்று சொல்பவர்கள் உண்டு. கெரசேன தங்கள் பகுதியை விட்டு போய்விடுமாறு இயேசுவை வேண்டிக் கொண்டார்கள். அன்பார்ந்தவர்களே, கெரசேன பகுதியில் பேய் பிடித்தவரை இயேசு நலமாக்கிய நிகழ்வு 3 மையப்படுத்தி அமைகின்றது. 1. மனித நேயத்தோடு தம் எல்லையும் கடந்து பிறவினத்து மக்கள் வாழும் பகுதிக்கு சென்று பணியாற்ற விரும்பும் இயேசு. 2. ஒதுக்கப்பட்ட நிலையில் மனநலம் பாதிக்கப்பட்டு கல்லறையே தமது அடைக்கலம் என்று வாழ்ந்த 2 மனிதர்கள். 3. இருவரும் நல்ல நிலைமைக்கு முன்னேறுவதைக் கண்டு மனம் விரும்பாத அல்லது நல்ல செய்வோரை செய்ய விடாமல் குற்றம் காணும் தன்னலவாதிகள் கூட்டம் ஆகிய 3 மையமாக வைத்து இந்நிகழ்வு நகர்கின்றது. இன்றைய சூழலிலும் உதவி செய்வோர், உதவி பெறுவோர், உதவி செய்ய விடாமல் தடுக்க நினைப்போர் என்று 3 பிரிவினர்களையும் நாம் வாழும் சமூகத்திலும் அடையாளம் காண முடிகிறது. நம் வாழ்வுக்கு இந்த வல்லச்செயல் வழியாக இயேசு ஒரு சில பாடங்களை நம் உள்ளத்தில்
பதித்திட விரும்புகிறார். இயேசு தனது பரிவிரக்கச் செயலை யூத பகுதியோடு முடித்துக் கொள்ளாமல் பிற இன பகுதிக்கும் வழங்க விரும்பினார். எல்லையை கடந்த பணி இயேசுவின் பணி. ஜாதி, சமயம், இனம், நிறம், கல்வி, தகுதி, பொருளாதாரம், செய்யும் தொழில் ஆகியவற்றை கொண்டு உயர்வு தாழ்வு பார்த்து யாரையும் ஒதுக்கி வைக்கக்கூடாது என்பதே முதல் பாடம். இரண்டாவது, ஒரு மனிதர் துன்புற்று கொண்டிருக்கும் போது இவர் எந்த சமுதாயத்தை சார்ந்தவர், எந்த நிலையில் வாழ்கிறார், இவர் ஒடுக்கப்பட்டவரா அல்லது உயர்குலத்தவரா என்று தரம் பிரித்து பார்க்காமல் அவருக்கு என்ன உடனடி தேவை இருக்கிறது என்பதை உணர்ந்து உதவி செய்ய முன் வர வேண்டும். மூன்றாவதாக, ஆண்டவர் இயேசுவின் கருணையும் அன்பும் தீயாவி பிடித்தவருக்கு நலம் கொடுத்தன. யாருக்கும் அடங்காத மனிதர்கள் இருவர் இயேசுவின் அன்புக்கு முன் அடங்கி போவதை பார்க்கிறோம். அன்பும் கருணையும் கொண்டு நலமாக்க இயலாத மனநோய் இல்லை என்பதை இயேசு இங்கு பதிய வைக்கின்றார். பிற இனத்து பகுதியில் நற்செய்தி அறிவிக்க இயேசுவால் முதலில் அனுப்பப்பட்டவர் என்னும் பேற்றினை இவர்கள் பெறுகிறார்கள். நற்செய்தியின் தூதனாய் நடமாடு ஒரு நற்செய்தியாளர்களாய் இவர்கள் மாறுகிறார்கள். எங்கே நாம் அனுப்பப்படுகிறோமோ அங்கே இறையாட்சியின் மதிப்பீடுகளுக்கு சாட்சிகளாக வாழ உறுதியேற்போம். கடவுளின் அழைப்பு யாருக்கும் எப்படிப்பட்ட நிலையிலும் வரலாம் என்பதற்கு இந்நிகழ்வு சிறந்த ஓர் எடுத்துக்காட்டு. சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். நான் மனித நேய செயல்களுக்கு ஆதரவு வழங்குகின்றேனா? எல்லை கடந்து இயேசுவின் பணியை உள விருப்பத்தோடு செய்கின்றீரா? அன்பினால் தீயாவியை அகற்ற நான் முன் வருகின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் மனிதநேய செயல்களுக்கு முழுமையான ஆதரவு வழங்கவும், எல்லை கடந்து இயேசுவின் பணியை உள விருப்பத்தோடு செய்யவும், அன்பினால் தீயாவியை அகற்றவும் முன்வர எங்களுக்கு உதவி செய்தலும். ஆமீன்.